வணக்கம். சொல்வனம்.com வாசகர்கள் எல்லோருக்கும் மற்றும் ஒரு புதுமையான தொழில்நுட்ப பிரிவு. முதலில் சாட் ஜிபிடி, ஓப்பன் ஏஐ என்ற தற்கால வளர்ச்சிகளை பார்த்தோம். அதன் பின்பு குவாண்டம் கணினி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் எப்படி அது கணிப்பொறியை மாற்றி போட போகிறது என்று வெங்கட்ரமனுடன் பார்த்தோம். இப்பொழுது நம்மளுடைய ஆஸ்தான நிலைய வித்வான் என்று நாங்கள் செல்லமாக சொல்வனத்தில் அழைக்கும் பேராசிரியர் அருணாச்சலம் ரமணன் அவர்களுடன் சந்திப்பு. அருணாச்சலம் ரமணன் ஐஐடி பேராசிரியர். அவர் பல்வேறு இடங்களில் ஐஏஎஸ்சி, சனி பெங்காம்டன் போன்ற பல்வேறு இடங்களில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர். வேதியியலாளர். 3 தசாப்தங்களுக்கு மேலாக கற்றுக் கொடுத்து வருபவர். வணக்கங்கள் ரமணன். உங்களை பற்றிய அறிமுகத்தை முடிப்பதற்கு முன் ஒன்றி நம் மக்களுக்கு, வாசகர்களுக்கு பகிர வேண்டும் என்பதை நினைக்கிறேன். சொல்வனம் இதழில் அவர் தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் ஆழமாக, விரிவாக தொழில்நுட்பங்களை ஒரு ஆராய்ச்சியாளருக்கே உரிய கட்டுப்பாடுகள், விதிகள், மேற்கோள்கள், சரிபார்த்தல்கள், மூலத்தை தேடுதல் என்று தொடர்ச்சியாக எழுதி வந்திருக்கிறார். அது தவிர நாங்கள் அவரை எங்களுடைய அறிவியல் பகுதிக்கு ஆசிரியராக இருக்குமாறு கேட்டுக்கொண்ட போது, நோபல் பரிசு எப்பொழுது அறிவிக்கப்படுகிறதோ உடனடியாக தமிழில் காத்திரமாக அதை குறித்து குறிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி விவரங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதையும் தொடர்ந்து எழுதினார். அவருக்கு தெரிந்த, அதாவது மிக மிக பரிச்சயமான விஷயங்கள், அதே சமயம் அதிகமாக அவர் உள்ளே நுழையாத துறைகள் என்று எல்லாவற்றிலும் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய பேராசிரியர் தன்மையும் தன்னுடைய கற்பிப்பு முறையும் எந்தவித சமரசங்களும் கொடுக்காமல் எழுதினார். அதன் தொடர்ச்சியாக கடந்த 10 இதழ்களில் 10 பகுதிகள் எழுதியிருக்கிறார். வாருங்கள் ரமணன். வணக்கம் பாலா. தங்களது இன்ட்ரோடக்ஷனுக்கு மிக்க மகிழ்ச்சி. இது தமிழ்ல எழுதணும் அப்படின்னு என்னை ஊக்கப்படுத்தியது செல்வனத்தை சார்ந்த திரு ரவிசங்கரும் திரு பாலாவும் தான். முதலில் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு 10 இதழ்களில் ஒரு வெவ்வேறு டாபிக்ஸ்ல எழுத முடிந்தது அப்படிங்கிறது இவங்க கொடுத்த ஊக்கம்தான். ஏன்னா இது வரைக்கும் தமிழ்ல அவ்வளவு சரளமாக பேசியதும் கிடையாது, எழுதியதும் கிடையாது. பேசுவதெல்லாம் நமது வீட்டு வழக்கத்தில் மட்டும்தான். இதுவரைக்கும் ஒரு 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 டாபிக்லையும் ஒரு மணி நேரம் தமிழ்ல பேசினது கிடையாது. ஸோ எழுதுவது சரி, பரவாயில்லை. அது கொஞ்சம் இப்பெல்லாம் வெவ்வேறு டூல்ஸ் இருக்கு, அதை வச்சுட்டு கொஞ்சம் மொழியாக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கூகுள் டூல்ஸ்ன்னு இருக்கு, அதுக்குள்ள போய் நமக்கு தெரிஞ்ச தமிழ்ல அதை மாற்ற முடிகிறது, அந்த இது இருக்கு. ஆனா பேசுறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு இப்ப தெரியுது எனக்கு. நீங்க அருமையா பேசிட்டு இருக்கீங்க ரமணன் சார். சரி, இப்போ நம்ம உங்களோட சமீபத்திய தொடர்ல இருந்து ஆரம்பிப்போம். நியாயப்படி பார்த்தா முதல் இதழில இருந்தா துவங்கணும். ஆனா இப்போதுதான் நம்ம இந்த பகுதியை துவக்கி இருக்கிறதுனால பின்னாடியில இருந்தே செல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம அவ்வப்போது நமது உங்களுடைய நீலம், கிறிஸ்டல் போன்ற பகுதிகளுக்கும் நம் நிச்சயமாக செல்வோம். உங்களோட சமீபத்திய குறிப்புகள் எதை பத்தினது, அதை பத்தி ஒரு பருந்து பார்வை, ஒரு சின்ன அறிமுகம் தர முடியுமா? பாக்டீரியாக்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு
நல்ல தலைப்புகள் வேற சொல்வனத்துல கொடுத்திருந்தாங்க. தியாகம், அச்சுறுத்தல்களுக்கு அப்பாற்பட்ட பாக்டீரியாவின் புதிய பக்கம் நீங்க கொடுத்த தலைப்பு தான். ஒரு பகுதிக்கு நீங்க கொடுத்த தலைப்பை அதை பயன்படுத்தி இருக்காங்க. ஆஹ் bac- எதை பத்தினது இந்த குறிப்பு? இது இப்போ வந்து பாக்டீரியாங்கிறது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 பில்லியன், ஐ மீன் 2.5 பில்லியன்ஸ் இயர்ஸாக தெரியும். பாக்டீரியா எல்லாத்துலேயும் இருக்கு. நம்ம வந்து பாக்டீரியா இல்லாததே இல்லை, இடமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த புவியில வந்து எங்கே பார்த்தாலும். இன்ஃபேக்ட் நானே வந்து ஒரு 20 வருடங்களுக்கு முன் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு பாக்டீரியாவிலேருந்து ஒரு ஒரு மெட்டீரியல் வந்ததும் எங்களுக்கு வந்தது நாங்கள் பண்ண ரிசர்ச் ஒர்க்கில். எனிவே, கம்மிங் பேக் டு இட், ஸோ இப்போ வந்து ரீசன்ட் டைமில் வந்து வந்து பாக்டீரியா வந்து அதை பற்றி நிறையா அதை வச்சுருந்து என்ன பண்ணலாம். ஏன்னா பாக்டீரியாங்கும் போது அது வந்து குட் பாக்டீரியா பேக் பாக்டீரியான்னு இருக்கும். பட் மோஸ்ட்லி இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து இன் ஜென்ரல் குட் பாக்டீரியா தான். பட் ஒரு தமிழ்னாலே வந்து இம்மீடியட்டாக நமக்கு ஞாபகம் வருது தயிர். ஸோ தயிரில் வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப காலத்துலேருந்து வந்து தயிர் இந்த உரை ஊற்றுறதும்பாங்க. நம்ம வந்து வீட்டில் இன்றைக்கும் வந்து நாங்கள் பாஸ்டனில் இருந்தாலும் வந்து கடையிலேருந்து தயிர் வாங்குறது கிடையாது. வீட்டில் தான் உர ஊற்றுவோம். ஸோ பேசிக்கலாக வந்து பாலை காய வச்சுட்டு அதில் வந்து பழைய தயிரை கொஞ்சோண்டு விடுவோம். ஸோ பேசிக்கலாக அந்த தயிரில் இருக்கிறது லாக்டோபெசிலஸ்ங்கிற ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா தான் வந்து ஏன்னோ கன்வெர்ட் பண்ணி கடைசியில் நமக்கு தயிர் வருது. அண்டு அஃப்கோர்ஸ் இப்போ மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு தயிர், பல விதமான தயிர் கிடைக்கும். ஏன்னா அது வந்து இங்கே வந்து நிறையா வெரைட்டி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வெரைட்டின்னா வெவ்வேறு டேஸ்ட் இருக்கணும், அதில் சுவை இருக்கணும், அதுக்கப்புறம் அதில் ஒரு நிறம் இருக்கணும், அதுக்கப்புறம் இப்போல்லாம் பழச்சுவையும் நிறையா இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் வேற தனியாக போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. பட் அதனால் அதெல்லாம் வந்து கெடுதல்னு சொல்ல முடியாது. வீட்டில் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. பட் இன் ஜென்ரல் யூனோ நம்ம வந்து ஃபெர்மெண்ட் பண்ணுறதுல லாக்டோஸ் பெசிலஸ் இருந்ததுன்னா தெர் இஸ் நோ ப்ராப்ளம். நார்மலாக என்ன ஆகுறதுன்னா கடையில் விற்கிறதுல வேற அடிட்டிவ்ஸ் இருக்கும், மற்ற கெமிக்கல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் தான் பெரிய ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் நான் போன இதழில் வந்து இதை நான் எழுதலை. பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்தது, சயின்ஸ் நியூஸ் ஒன்று வந்தது. அது என்னன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு ஒரு டீத்துலேருந்து, ஐ மீன் பேர் ஆஃப் டீத்துலேருந்து வந்து ஒரு பர்டிகுலர் பாக்டீரியாவை எடுத்திருக்காங்க. இட்ஸ் கால்ட் ஸ்பெக்ட்ரோ, ஐ மீன் ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் மியூட்டன்ஸ்னு நினைக்கிறேன் நான் பேர். அது வந்து இட்ஸ் அ ஓரல் பாக்டீரியா. இப்போ நிறையா பேருக்கு வந்து இப்போ நிறையா அந்த சாக்லேட் சாப்பிட்றது, இந்த ஸ்வீட் சாப்பிட்றது, அதனால் பல்ல ஓட்ட விழுறது. ஸோ தேர் ஆல் ரெஸ்பான்சிபிள். பட் இந்த பாக்டீரியா வந்து கிட்டத்தட்ட ஃபியூ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு, 7,000 8,000 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸோ இது யூனோ திஸ் இஸ் ஒன் திங் விச் யூ ஹேவ் டு கீப் இட் இன் மைண்ட். அது ஒன்று இன்ட்ரெஸ்ட் வந்து. ரெண்டாவது வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டர் ரிசோர்ஸஸில் வந்து இந்த டம்ப் பண்ணுறோம் நம்ம வந்து போய் பழைய யூஸ் பண்ணாத ட்ரக்ஸ் இதெல்லாம். அது இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ வந்து நம்ம போவோம் டாக்டர்கிட்ட, ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவான், அதை வாங்கிப்போம். அவன் சொல்லுவான் ஒரு 3 days இல்லை 5 daysனு ஒரு கோர்ஸ் சொல்லுவாங்க, அந்த கோர்ஸ்க்குள்ளே சாப்பிட்ணும்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து 1 2 சாப்பிட்ட உடனே சரியாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு மீதியை கொட்டிடுவாங்க. அது மோஸ்ட்லி எங்கே கொண்டு கொட்டுவாங்கன்னா மோஸ்ட்லி வாட்டர் ரிசோர்ஸஸில். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அது கரைஞ்சி போயிடும், அதனால யாருக்கும் கெடுதல் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அதனால வந்து நிறைய ஆன்டிபாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நிறைய வருது. இதனால நிறைய ப்ராப்ளமும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். அப்புறம் மூணாவது வந்து இப்போ வந்து பழைய காலத்திலே வந்து தெரியும், ஆனால் நம்ம அவ்வளோ தூரம் யோசிச்சது கிடையாது. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து என்னென்னா பார்த்தோம்னா வந்து இப்போ நம்ம ஒரு இதுக்கு பக்கம் சி பக்கம் போகிறோம். சி போனோம்னா எல்லாரும் பார்ப்போம், ஒரு கிளிஞ்சல்லாம் இருக்கும். அது எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ட் பண்ணுற ஒன்று. அந்த கிளிஞ்சலோட ஆக்சுவலாக, ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு
பொறியியலாளர் இந்த மீன் படிகை பொறியியலரோ இல்லை வந்து நான் சொல்லணும்னா ஒரு பொருளை பற்றி படிக்கிறவனா இருக்கிறதுனால ஒரு மெட்டீரியல் சயின்ஸுங்கிறதுனால அது எப்போதுமே நான் ஒரு அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா அதில் வந்து இருக்கிறது வந்து கால்சியம் கார்பனேட்டும் ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு சாக் பீஸ் இருந்தாலும் அதுவும் கால்சியம் கார்பனேட் தான். இந்தியாவில் வந்து நீங்கள் தாஜ்மஹால் பார்க்க போனாலும் அதுவும் வந்து பேசிக்லி மேட் ஆஃப் கால்சியம் கார்பனேட் தான். பட் தென் தெர் ஆர் அதர் ஸ்டோன்ஸ், ஐ மீன் அதர் மினரல்ஸ் இன்வால்வ் அதில். ஸோ இந்த இதை எடுத்துட்டீங்கன்னா கால்சியம் கார்பனேட், இந்த ஷெல்ஸ், சீ ஷெல்ஸ்லாம் இருக்கு, இந்த கிளிஞ்சல்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் விச் பேசிக்கலி அது வந்து கடலில் இருக்கிற கால்சியம் அயானையும் கார்பனேட் அயானையும் சேர்த்து ப்ரிசிப்டேட் பண்ணி ஒரு யூனோ இட்ஸ் கால்டு பயோமினரலைசேஷன் வாங்க, தமிழ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த பயோமினரலைசேஷன் வந்து ஏன்னா இட் கிவ்ஸ் அ ப்ரொடெக்டிவ் கோட்டிங் ஃபார் த லிவிங் ஸ்பீஷீஸ் இன்சைட். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸில் வந்து அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கும். அதெல்லாம் வந்து பேசிக்கலி லார்ஜ் நம்பர் ஆஃப் பாக்டீரியாஸ் ஆர் இன்வால்வ்டு டு மேக் தட் திங் ஹேப்பன். ஸோ தட் இஸ் அனதர் திங், இன்ட்ரெஸ்டிங் திங். இப்போ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ட்ரைங் டு மேக் பிரிக்ஸ். இப்போ வந்து மாடர்ன் பிரிக்ஸ் வந்து பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அது வந்து தே கிளைம் அந்த மாதிரி பண்ண அந்த பிரிக்ஸ் வந்து அதை வந்து உடைக்கலாம், உடைச்சிட்டு திருப்பி ஈஸியாக ஒட்ட வச்சிடலாம், ஏன்னா அது பாக்டீரியல் மூலம் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. பட் அது எவ்வளவு தூரம் வந்து ஃபீஸிபிள் இந்த பல்க் ஸ்கேல்ங்கிறது தெரியல. அடுத்தது இன்னொன்று வந்து தட் இஸ் அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹோலி வந்து ஏன்னோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் கொண்டாடினோம். அண்ட் ஹோலி சமயத்தில் வந்து வி யூஸ் நிறைய அந்த கலர் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுவோம், எக்கச்சக்கமான கலர் பவுடர்ஸ். அண்ட் ஒரு காலத்தில் வந்து நம்ம சிவிலைசேஷன் வந்து ஏன்சியன்ட் சிவிலைசேஷன் வந்து இந்த கலர் பவுடர்ஸ் எல்லாம் வந்து அதாவது அந்த வண்ண நிறமிகள்னு சொல்லுவோமே அந்த இது, அதை வந்து இது பிரகாரம் ஐ மீன் கிடைக்கிற பிளான்ட்டு அந்த மாதிரி இல்லைன்னா அந்த கிடைக்கிற ஸ்டோன்ஸ், நேச்சுரல் ஸ்டோன்ஸ், அதுலேருந்து எல்லாத்தையும் பொடி பண்ணி அதுலேருந்து கலர்லாம் தயாரிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து சிந்தட்டிக்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ப்ராப்ளம் என்னன்னா சிந்தட்டிக்காக பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அண்ட் யூனோ அண்ட் இட் லுக்ஸ் அட்ராக்டிவ். அது வந்து ஆனால் அதோடைய டாக்ஸிசிட்டிலாம் நம்ம இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனால நிறைய ப்ராப்ளம் வருது. இட் கிவ்ஸ் ஸ்கின் டிசீசஸ். அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸஸ்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறது. தட் இஸ் ஆல்சோ கிரியேட்டிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம். நவ் டுடே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தெர் இஸ் அ கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ரிசர்ச் இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி பயாலஜிக்கலி ஐ மீன் சாரி என்விரான்மெண்டலி பெனைன் இந்த மாதிரி வந்து கலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா. ஸோ இப்போ வந்து திரும்பியும் பழைய காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக தெர் இஸ் அ ட்ரெண்ட். ஸோ அது இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் இன் த பாக்டீரியா. மேபி ப்ராப்ளி அடுத்த இதழ்களில் எங்கேயாவது திரும்பி அதை கொண்டு வரதுக்கு பார்ப்பேன் நான். ஏன்னா அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ நார்மலாக வந்து நம்ம டே டு டேட்ல நம்மளை யாரையா கேட்டோம்னா உங்களுக்கு என்ன இமீடியட்டா என்ன ஞாபகம் வருது அப்படின்னு கேட்டோம்னா வந்து எல்லாரும் சொல்ல முடிஞ்சது வந்து இந்த லாக்டோபெசிலஸ் தான், இந்த தயிரில் இருக்கிறது அது ஒன்று. இப்போ இன்னொன்று வந்து சல்மோனால வந்து அது இப்போ ஏன்னா நிறைய அடிக்கடி இந்த முட்டை சாப்பிட்றவங்கலாம் அதில் ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ அது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ டெல்லி மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நிறைய அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறது, அது வந்து ஸ்ட்ரெப்டோகோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் கிரியேட்ஸ் நிமோனியா அந்த வைரஸ், சரி the bacteria. So these are all some of the common ones which we come across now and then. அற்புதம், அற்புதம். நுண்ணுயிரிங்கிற போது நான் பார்த்ததெல்லாம் சரி, ஏதோ டி வைரஸ் இருக்கு அதுக்கு எதிர்த்தாப்புல பாக்டீரியாங்கிற மாதிரி பார்த்ததை விட்டுட்டு நீங்க பல்வேறு கூறுகளை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குங்கிறதையும் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க. ஒரு பத்தி உங்களோட சமீபத்திய இதுல இருந்து கட்டுரையில இருந்து ஒரே ஒரு பத்தியை ஒண்டி வாசிச்சுட்டு இது நிஜமாவே சாத்தியமானு பார்ப்போம். நாளைய நவீன உலகை கற்பனையில் சிருஷ்டித்து பார்ப்போமா? அங்க கட்டிடங்கள் தானாகவே எழும்புகின்றன, நவநாகரிக ஆடைகள் நுண்ணுயிர்களால்
தயாரிக்கப்படுகின்றன மற்றும் கழிவுகள் பயனுள்ள பொருட்களாக மாறுகின்றன. இதெல்லாம் மாயாஜாலம் இல்லை. பாக்டீரியாவுக்கு பின்புலமாக இது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் ஆச்சரியமாக இல்லையா? மறு வாய்ப்புகளின் மூலம் சயனோபாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள் சிறிய கட்டுமான தொழிலாளர்களாக செயல்படுகின்றன. இவை கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சூரிய ஒளியை உறிஞ்சி பயன்படுத்தி சிமெண்டின் முக்கிய அம்சமான கால்சியம் கார்பனேட்டை உருவாக்குகின்றன. ஆராய்ச்சியாளர்கள் இவற்றை மணல் மற்றும் ஜெனட்டுடன் கலந்து உயிருள்ள செங்கற்கள் உருவாக்குகிறார்கள். இந்த செங்கற்கள் வெறும் வலுவானவை மட்டுமல்ல, இவை பிளவுகளை சரி செய்யவும் மாசுபாட்டை உறிஞ்சவும் மேலும் கூடுதலாக வளரவும் முடியும். ஒரு செங்கலை இரண்டாக பிளந்தால் ஒவ்வொரு துண்டும் புதிய கற்களாக மாறுகிறது. கட்டுமானத்தை சிக்கனமாகவும் நிலைத்தன்மையுடன் மாற்றுகின்றன. இதெல்லாம் பார்த்தா ஏதோ அறிவியல் புனைவை படிக்கிற மாதிரி இருக்கு. தானாகவே ஒரு சின்ன பாக்டீரியாவை எங்கேயோ போட்டோம்னா அதுவே ஒரு கிட்டத்தட்ட மனிதனா மாறிடுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் எவ்வளவு தூரம் நிதர்சனம், எவ்வளவு தூரம் உண்மை? இது இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைனோ பாக்டீரியாங்கிறது தான் வந்து நம்மளுடைய இந்த பூமியுடைய இதுவே இந்த இவ்வளோ 2 பில்லியன் இயர்ல வந்து கம்ப்ளீட்டா மாத்திருக்கிறது. இது ஆரம்ப காலத்துல வந்து அப்ப இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் வந்து இந்த பாக்டீரியாஸ்லாம் வந்து ஒன்லி கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து சுவாசிச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து ஓவர் த டைம் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைட்லேருந்து திருப்பி வந்து ஒரு த கிரேட் ஆக்சிஜனேஷன் பீரியட்னுங்க அந்த டயத்துல வந்து அது வந்து மற்ற உயிரினங்கள்லாம் வந்து ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்காக பண்ணுது. இன்னைக்கு நம்ம என்ன நிலையில இருக்கோம்னா, இன்னைக்கு வந்து நம்மளுடைய பூமியில வந்து கார்பன் டை ஆக்சைடு பிகாஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகுறது. இது வந்து இன்னும் வெம்மை அடைஞ்சுட்டே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் வருது. இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராப்ளமா பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த கடல்ல இருக்கிற நிறைய வந்து உயிரினங்கள் வந்து அது வந்து அது கடலே இந்த கடல்ல இருக்கிற ஏன்னோ இந்த கடலே வந்து கிட்டத்தட்ட நிறைய கார்பன் டை ஆக்சைடை வெவ்வேறு விதமா உறிஞ்சிடுறது. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற உயிரினங்கள்லாம் அந்த கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணி கார்பனேட்டா பண்றது அண்டு பல விதமா அந்த வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து உறிஞ்சிக்கிறது. ஆனா நம்ம வந்து பண்ற இந்த பல இண்டஸ்ட்ரியல், ஏன்னா நம்ம ஒரு அவசரத்துலயும் இருக்கோம். இந்த கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி அதை கார்பனேட்டா கன்வெர்ட் பண்றதுங்கிறது இட் கேனாட் ஹேப்பன் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லயோ மினிட்ஸ்லயோ ஆகாது. அந்த கெமிஸ்ட்ரி வந்து டைம் ஆகும். அதனுடைய அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்க வந்து ஒரு நம்ம இதுலயே வச்சுக்கோங்க, நம்ம உடல்ல வந்து நம்ம வந்து பேர்ன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிறது. நம்ம எத்தனை பேர் அதை யோசிக்கிறோம் எப்படி அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதை அதை வந்து கொண்டு வரதுக்கு அங்க ஒரு என்சைம் இருக்கு, கார்பனிக் அன்ஹைட்ரேஸ்னு ஒரு என்சைம். அது ரொம்ப ஃபாஸ்டா கன்வெர்ட் பண்ணும். அதனாலதான் அது வந்து ஈஸியா வெளியேற்ற முடிகிறது. ஸோ இங்கே வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம இப்போ யூனோ ஆட்டோமொபைல்ஸை குறைன்னா இப்போ நம்மளால குறைக்க முடியாது எங்கேயும், ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் பழகிட்டோம். ஸோ இந்த மாதிரி டயத்துல வந்து நம்ம வந்து வெவ்வேறு மாதிரி யோசிச்சு தான் முடியும். அந்த மாதிரி இதில் வந்து இவங்க எப்படி வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வாட்டரை வந்து யூஸ் பண்ணி அது அந்த பாக்டீரியாஸ் பண்ணுறதோ அது மாதிரி வந்து லெபார்டரியில் வந்து அவங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு மிமிக் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ அதில் ஒன்று இது. அதாவது இப்போ வந்து இந்த துணியில் வந்து தேர் ட்ரைங் டு, எனக்கு பேர் மறந்து போயிடுது டக்குன்னு, இது தமிழ் இங்கிலீஷ்லையும் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறது தான் மன்னிக்கவும். அந்த செல்லுலோஸ் மெட்டீரியல் அது வந்து ஒரு பர்டிகுலர் பாக்டீரியா வந்து இட் அலவுஸ் டு மேக் நியூ டெக்ஸ்டைல்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க பாலிஸ்டர் வந்து பிளாஸ்டிக் பிகேம் அ பிக் ப்ராப்ளம் இன்னைக்கு. அது ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் குறையனா இப்போ வந்து டக்குன்னு முடியாது. ஏன்னா அதுவும் வந்து இட்ஸ் அனதர் மெட்டீரியல். கிட்டத்தட்ட ஒரு ஒரு யூனோ ஃபார் 6 decades it has been integrated with our life in different ways.
அதனால அதை அப்ப மாத்தணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இதுல இட் இஸ் இது வந்து பாசிபிள். ஏன் முடியாதுன்னு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேட்டரியை பத்தி யோசிச்சிருக்க மாட்டோம். இவ்வளோ எஃபிஷியண்டா அந்த லித்தியம் பேட்டரின்னு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து அது என்னென்ன பண்றதுங்கிறது நமக்கே தெரியாது. நம்ம இப்ப கணினியில பேசுறதோ, இல்ல மொபைல்ல இருந்து ஒரு கைபேசியில பேசுறதோ, இல்ல ஏன்னோ நம்ம உலகமே மாறி எடுத்து இந்த ஒரு 20 வருஷத்துல இந்த லித்தியம் பேட்டரிங்கிறது வந்ததுல. ஸோ அது மாதிரி மேபி இது வந்து நிச்சயமா இந்த செங்கலை பத்தி தெரியாது. பட் அட்லீஸ்ட் டெக்ஸ்டைல்ல இட் இஸ் பாசிபிள். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அதுலேயும் வந்து ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு, அதாவது ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த வேஸ்ட்லேருந்து வந்து யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அதில் கொஞ்சம் சக்ஸஸ் இருக்கு. அது வந்து வெல் ரைட் நவ் அது வந்து ஒரு யா இது சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் இருக்கு. பட் நாளை நடைபெறுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அற்புதம், அற்புதம். மிக்க நன்றி ரமணன். அதாவது இந்த தொடர் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வாரமோ இல்ல குறைந்தபட்சம் ஒரு 2 வாரங்களுக்கு ஒரு முறையோ நம்ம உங்களோட பத்திகளை அறிமுகம் பண்ற முகாந்திரமாகவும், அதே சமயம் அதுல மேல இன்னும் கொஞ்சம் ஆஹ், கவர்ச்சிகரமா தெரிந்து கொள்ளவும் பயன்படுத்திப்போம். உங்களை மாதிரி ஒரு உண்மையான நேர்மையான ஆராய்ச்சியாளர் எங்களோட வந்து தமிழ்ல எல்லோரோடவும் உரையாடுறதுக்கு மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து தொடர்புல இருப்போம். நன்றி. வணக்கம் ரமணன். சுல்லனம் வாசகர்கள் நன்றி. உடனடியாக செல்லுங்கள், பத்தியை வாசியுங்கள். ரமணன். நன்றி பாலா. பார்ப்போம் அடுத்த தாட்டி இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தமிழ்லயே உரையாடுறதுக்கு முயற்சிப்போம். அற்புதம், அற்புதம். நன்றி.